ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோடோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இப்ப நிலா எப்படி குலதெய்வ கோயில கண்டுபிடிக்கிறது? யாருக்குமே தெரியாதுங்கிறாங்களே அப்படின்னு நேரா கார்த்திகாவுக்கே ஃபோன் பண்றாங்க. கார்த்திகா ஃபோன் பண்ண உடனே திண்டுக்கல்ல இருக்குன்னு தெரியும். ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வேணும்னா கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகாவும் நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம பல்லவனை காமிக்கிறாங்க. பல்லவனுக்கு தான் இப்போ புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த பொண்ணு பல்லவன பார்க்க, பல்லவன் அந்த பொண்ண பார்க்க, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாலேயே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட சித்தப்பா அங்க வந்துடுறாப்புல. வந்து அந்த பொண்ண அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. பேசலாம் அப்படின்னு போன நம்ம பல்லவனுக்கு எதுவுமே பேச முடியாம போயிடுது. இந்த பக்கம் நம்ம சோழன் சேரன அழைச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வராப்புல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவ பத்தி பேசிக்கிட்டு வரும்பொழுது, "சந்தா ஏன் இங்க வந்து இருக்கா?" அப்படிங்கிற விஷயத்த நம்ம சேரன் சோழன் கிட்ட சொல்றாப்புல. இந்த மாதிரி சந்தாவோட மாமன்காரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சந்தாவ இங்க தேடி வந்திருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு வரும்பொழுது, "உனக்கு சந்தாவ புடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடா" அப்படின்னு சொல்றாப்புல நம்ம சேரன். இப்படி பேசிக்கிட்டு வரும்பொழுதே வந்து குலதெய்வ கோயில நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையே, பெரியப்பா சொல்லுவார்ன்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா ஆப்போசிட்ல பெரியப்பா வராப்புல. பெரியப்பா வரும்பொழுது கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி நின்னு திரும்பி பார்த்து, நம்ம சேரன கூப்பிட்டு, "இந்த மாதிரி நீ கேட்டல்ல குலதெய்வ கோயிலு, ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில சொல்ல வேணாம்னு தான் நெனச்சேன். ஆனா நீ வந்து கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு உதவுனல்ல, அதனால நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, குலதெய்வ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு அப்படிங்கிற அட்ரஸ சொல்லிடுறாப்புல. ஸோ இவராவே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்ல. ஸோ நம்ம சோழன் தான் வந்து சொல்ல வச்சிருக்கிறாப்புல. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தனை வேஷம் போட்டுக்கிட்டு வர வச்சு, நேரா போயி அவங்களோட பெரியப்பா கிட்ட, "ஏன்டா என் புள்ள உன்கிட்ட என்னோட கோயில் எங்க இருக்குன்னு கேட்டு வந்தா, நீ சொல்ல மாட்டியா? என்ன கோயிலு நான் வந்து உனக்கு மட்டும் தான் சொந்தமா? நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன். அது என்ன நீ மட்டும் உரிமை கொண்டாடுற?" அப்படி இப்படின்னு மிரட்டவும் பயந்துடுறாப்புல. ஸோ அத பயந்துகிட்டு வந்து தான் சேரன் கிட்ட குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு. எப்படியோ குலதெய்வம் கோயில் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நேரா வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கடைசியா நடேசன கூப்பிட்டு, குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றப்ப, நம்ம நடேசனே இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஆரம்பத்துல கேட்கிறப்ப எனக்கெல்லாம் எங்கேயுமே தெரியாது அப்படின்னு சொன்னவருக்கு, இப்ப தெரியுது, அட்ரஸ கரெக்ட்டா சொல்றாரு. எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.